Hi viewers, welcome back to our YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம வெயிட்லெஸ் ஜேர்னியோட 3rd வீக்கோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால இந்த வீக்கோட வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக் 3 டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வார்ம் வாட்டரில் லெமனை மிக்ஸ் பண்ணி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரெட்மில்லில் வாக் பண்ணியாச்சு. வாக்கிங் பண்ணுறீங்கன்னா நல்ல ஸ்பீடாக நடங்க. நல்ல வேர்வை வர அளவுக்கு நம்ம நடந்தால் தான் அதோடய எஃபெக்ட் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 வீட் ப்ரெட்டு, கேஷ்யூஸும் டேட்ஸும் நம்ம எடுத்துக்க போகிறோம். லஞ்சுக்கு 1 கப் ஒயிட் ரைஸ், அப்புறம் சிக்கன் கிரேவி, கூடவே ஒரு 4 to 5 பீஸ் சிக்கன் மட்டும் நம்ம சாப்பிட போகிறோம். கிரேவிக்கு 1.5 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் செய்யும் போதும் 1லேருந்து 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். டின்னருக்கு ஆயில் சேர்க்காம 2 சப்பாத்தியும் கொஞ்சம் சிக்கன் கிரேவி எடுத்துக்க போகிறோம். அது கூடவே ஒரு 4 பீஸ் சிக்கன் மட்டும் சாப்பிட போகிறோம். டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 2 லெமன் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரெட்மில்லில் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், கேப்சிகம் போட்டு வெஜிடபிள் சூப் மாதிரி செஞ்சு அதை எடுத்துக்கிட்டோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த சூப் வாட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி தான் தெரியும். இந்த வெஜிடபிள் சூப் பார்த்திங்கன்னா நல்லாவே மார்னிங் ஃபில்லிங்காக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு 1 கப் கர்ட் ரைஸ், அப்புறம் கூடவே 1 கப் அளவு பூசணிக்காய் கூட்டு சாப்பிட போகிறோம். டின்னருக்கு 2 சப்பாத்தி எடுத்துக்க போகிறோம். டே 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லெமன் வாட்டரை நம்ம குடிக்க போகிறோம். லெமன் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரெட்மில்லில் ஃபாஸ்ட்டாக நடந்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் வாட்டர் மெலன் மட்டும் சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்து வரகரிசியில் பிசிபெல்லாபாத் பண்ணியிருந்தோம். அதை 1 கப் அளவு எடுத்துக்க போகிறோம். கூடவே ஒரு ஆம்லேட் மட்டும் சாப்பிட போகிறோம். சுகர் இருக்கவங்க இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் கண்ட்ரோலும் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. டின்னருக்கு 2 சப்பாத்தி சாப்பிட போகிறோம். டே 3 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லெமனை வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெட்மில்லில் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 கப் அளவு பப்பாயா, கூடவே பார்த்திங்கன்னா கேஷ்யூஸும் பாதாமும் 5 கவுண்ட் எடுத்துக்க போகிறோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு ஒயிட் ரைஸ், கூட வந்து கொண்டக்கடலை, மாங்காய், கத்திரிக்காய்லாம் போட்ட புளிக்குழம்பு எடுத்துக்க போகிறோம். இந்த கிரேவி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபீஸ் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா தினை மாவில் செஞ்ச 2 தோசை எடுத்துக்க போகிறோம். கூடவே தக்காளி சட்னி சாப்பிட போகிறோம். டே 4 இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் எழுந்து லெமன் வாட்டர் குடிச்சிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரெட்மில்லில் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சனால நாங்கள் டைரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 1 கப் அளவு ஒயிட் ரைஸும் கூடவே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி எடுத்திருக்கோம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 பீசஸ் மட்டும் சாப்பிட போகிறோம். டின்னருக்கு 2 சப்பாத்தி, கூடவே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி, ஒரு 4 to 5 பீஸ் சிக்கன் மட்டும் நம்ம சாப்பிட போகிறோம். அண்ட் டே 5 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 6 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வார்ம் வாட்டர் லெமன் மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த கப்பில் இருக்க கொய்யாப்பழத்தை ஆஃப் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். லஞ்சுக்கு ரைஸ் இல்லாமல் பீட்ரூட்டும் பட்டாணியும் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு அதை நாங்கள் சாப்பிட்டோம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம். டே 6 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
7 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெமன் வாட்டரை நம்ம காலையில் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ட்ரெட்மில்லில் நடந்து முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப் அளவு வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கிட்டோம். லஞ்சுக்கு வரகரிசி யூஸ் பண்ணி புளிச்சக்கீரை சாதம் செஞ்சுருந்தோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். டின்னருக்கு 2 சப்பாத்தி வெஜிடபிள் கிரேவி மட்டும் எடுத்துக்க போகிறோம். வீக் 3யோட எண்டில் நம்மளோட வெயிட்டை செக் பண்ணிடலாம். லாஸ்ட் வீக் என்னோடய ஹஸ்பண்டோட வெயிட் 83.55, இப்போ 82.35 இருக்காங்க. 1.2 kg ரெடியூஸ் ஆகிருக்கு. 1 வீக் பிஃபோர் என்னோடய வெயிட் 83.75, இப்போ 82.55, எனக்கும் 1.2 kg ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் அப்டேட்ஸோடு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை.